மணிவண்ணனை வழி அனுப்பிவிட்டு இன்ப நினைவிலே பாதை வழியாக வரும்போது குணசேகரனை எதிர்பாராத விதமாக இடித்து விடுகிறாள். மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. இந்த பக்கம் ஒரு ஆள் சென்றதை பார்த்தீர்களா? சற்று நேரத்திற்கு முன் இளவரசரை பார்த்தேன். ஓ, அவரை உங்களுக்கு தெரியுமா? நேற்று வரை தெரியாது, இன்றுதான் தெரிந்து கொண்டேன். அவர் அரசரின் மகன் என்றா? இல்லை, என் அண்ணாவென்று. அப்படியா? இப்படி ஒரு தங்கை எனக்கு இருக்கிறாள் என்று என்னிடம் கூட சொல்லவில்லை. உங்களிடம் சொல்ல நீங்கள் யார்? ஓ, நீங்கள் தளபதியின் மகனா? குணசேகரன் நான் தான். என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இதற்குள் குணசேகரனின் இடது தோளில் காயப்பட்டிருப்பதை பார்த்து, இது என்ன காயம் உங்களுக்கு? கருணையற்ற கள்வர்களின் கருணை தந்த பரிசுதான் இந்த காயம். என்ன, உங்களையும் கள்வர்கள் தாக்கிவிட்டார்களா? அப்படியானால் மணிவண்ணனையும் தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம், அண்ணனுக்கு இடது தோளில் அம்பெறிந்து காயப்படுத்தி விட்டார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாதே. எப்படி தெரியும்? நீங்கள் தான் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் காற்றென பறக்கிறீர்களே. இல்லை, அம்பு தைத்து விட்டது என்றால் நான் பயந்து விடுவேன் என்று சொல்லாமல் மறைத்திருக்கிறார் இளவரசர். கடமையை உயிரென மதிப்பவர்களுக்கு கனை கால் தூசாகும் என்பதை அண்ணனுக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? ஆமாம், அடிக்கொரு முறை அண்ணா அண்ணா என்று சொல்கிறீர்களே, அவர் உண்மையிலேயே? எனக்கு அண்ணாதான் என்பதை காலம் போக போக தானாகவே உங்களுக்கு உணர்த்தும். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. கள்வர்களை கட்டி இழுத்து வர ஓடோடி வந்த காவலன் மகன் இப்படி அழகான செப்பு சிலே தளிர்மேனி தங்கை எனக்கொருத்தி கானகத்தில் இருக்கிறாள் என்று ஒருமுறை கூட எனக்கு சொல்லவே இல்லையே. ஏன் இன்னும் கேட்டதையே கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? நானே உண்மையை சொல்லிவிடுகிறேன். எனக்கு அண்ணன் ஒருவர் உண்டு. அவரை சின்ன வயசிலேயே எங்கோ காணாமல் போய்விட்டார். அன்று முதல் இன்று வரை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சகோதர பாசம் எனக்கு மட்டும் இல்லாமல் போய்விடுமோ? இந்த குறையை போக்கிக் கொள்ளத்தான் அம்பு பட்டு துடித்து கொண்டிருக்கும் இளவரசரை காப்பாற்றி அவரை உடன் பிறந்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டு கவலையை மறந்து வாழ்கிறேன். அப்படியா? உன் பெயர்? கல்யாணி. என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அது என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அழகுக்கு அழகு சொல்ல இந்த நிலவு பெண் கல்யாணி சொல்வாள். எவ்வளவு அழகான பெயர்! ஆமாம், உன் தாய் தந்தையர்? எனக்கு தாய் எப்படி இருப்பார் என்றே தெரியாது. என்னுடைய சின்ன வயதிலேயே என்னை அனாதையாக்கி விட்டார்கள். என் தந்தை ஒரு குருடர். கல்யாணி, வேகம் நிறைந்த என் நெஞ்சை உன் சோகம் நிறைந்த கதை இலக செய்து விட்டது மொத்தத்தில். நான் ஒரு அனாதை என்று தானே சொல்லப் போகிறீர்கள்? அவசரப்பட்டு விட்டாயே. நீ அனாதை. சிரித்த நிலவு போன்ற முகமும் பறித்தெடுத்த மலர் போன்ற பசுமையான பார்வையும் மீன் விழியும் தேன் மொழியும் மென்னடையும் பொன்னுடலும் கண்டு காளையரெல்லாம் வென்றுவிட்ட விழியம்பு கொண்டுவிட்ட நீ அனாதை என்று சொன்னால் கடலில் விளைகின்ற முத்து காட்டிடை விளைவது என்று சொல்வது போலிருக்கிறது. அழகென்ற மாளிகையில் உலவி வருகின்ற பேரழகு பெண்ணே, என்னை அனாதையாக்காமல் இருக்க உன்னை படைத்தவர்களுக்கு என் 1000 நன்றிகள். என்ன, உண்மையாகவா? இது ஈடேறுமா? நானே காட்டை நாடாக்கி செடி கொடிகளை வீடாக்கி காலத்தை தள்ளி கொண்டிருப்பவள். ஆனால் நானோ தானே தளபதியின் மகன், விரா நாட்டினால் வீணை மீட்டிடும் அரசனின் ஆழ பட்டாளம் சூழ்ந்துள்ள அரண்மனை வாசி என்றெல்லாம் பேசி என்னை தள்ளிவிட நினையாதே. அன்பு பார்வை வீசி இன்ப மொழி பேசி போய்விடாதீர்கள். கல்யாணி, கைகோர்த்து காலமெல்லாம் வானப்பாடிகளைப் போல் கானம் பாடி காலத்தால் கரைக்க முடியாத காதல் மாளிகையை கட்டி வைப்போம். அதில் இன்பம் கொட்டி வைப்போம். எதிர்காலம் நமக்கு நல்ல காலம் என்பதை எழுதி வைப்போம். கல்யாணி, நேரமாகிறது, போய் வருகிறேன். நாளை மறந்து விட மாட்டீர்களே? நாளை நான் மறக்கலாம், ஆனால் என் நாயகியை நான் மறக்கவே மாட்டேன். தேன்மதிக்கு தலைவியே, என் இதயம் உன் இதயம், காற்றடிக்கும் திசையெல்லாம் கண்மணியே உன்னை காண்பேன். கல்யாணி, எனக்காக என் தந்தையும் தங்கை மலர்விழியும் காத்து கொண்டிருப்பார்கள். போய் வருகிறேன்.